புரியுதே. பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு கடைசி நாள் இல்ல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு கடைசியில டிகிரி வாங்க முடியலன்னா அந்த வேதனை உன்னால மட்டும் இல்ல என்னாலையும் தாங்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பணத்தை வாங்கி நான் பட்டம் வாங்கணுமா? அது எனக்கு தேவையில்லை. அப்படி இல்ல, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது என் கொள்கை. உன் அன்புக்கு விலை பேசுறேன்னு தப்பா நினைக்காத. ஒரு வருஷம் வீணா போயிடும் இல்லையா? யூ டோன்ட் வரி, நான் அடுத்த வருஷம் எழுதிக்கிறேன். வசதி, எனக்கு புரியுது. என் பணத்துலதான் நீ பரீட்சை எழுதுனேன்னு நான் சொல்லி காட்டுவேன்னு நினைக்கிறியா? சரி, நான் அவளை குறைச்சல உங்களை எடுப்படுவேனா? நன்றி. பாஸ்கர், என் மனசுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. நீங்க உதவி செய்ய வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படியோ நீ பரீட்சை எழுதுனீன்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். வசந்தி, இந்த ரசீத். நான் பரீட்சை எழுதுறதுக்கு நீ பணம் கட்டியா? உங்க மாமா பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனவரு பணம் அனுப்புல, ஆழம் வரல. அதனால நானே கட்டிட்டேன். மல்லி, நீ எனக்கு செய்யற உதவிக்கு எல்லையே இல்லையா? நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு எல்லையே இல்லை. அது மட்டும் ஏன்? உன் மாதிரி உதவி செய்யற 10 பணக்கார பெண்கள் இருந்துட்டா என் மாதிரி 100 ஏழை பெண்கள் பயனடையலாம். என்னடி வளர? இல்ல மல்லி, ஒண்ணுமே புரியாத நிலையில குழப்பத்தோடு காலேஜுக்கு வந்தேன். குனிய போன என் தலைய நிமித்தி என் கௌரவத்தையே காப்பாத்திட்டேன். என்ன ஆச்சு? நான் சொன்ன கேட்டீங்களா? இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், பொம்பளைங்க பேச்சு கேட்கறதே இல்ல. நல்ல நோஸ் கட்டு. பாஸ்கர், உன்னை வசந்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. புரிஞ்சிருந்தா அப்பவே பணத்தை வாங்கியிருக்கோம். இப்போ நமக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வரப்போகுது. படிக்கவா போறோம், பிக்னிக் போறோம். அங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு டிடி